Civics, page number 239, Indian Constitution. இந்தியனுடைய அரசியலமைப்பு பத்தி இந்த லெசன்ல படிக்க போறோம். அரசியலமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் எழுதப்பட்டதுதான் ஒரு அரசியலமைப்பு. ஸ்கூல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்மளுடைய அரசியலமைப்பும் அரசு எவ்வாறு இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு, ரூல்ஸ் எல்லாம் எழுதப்பட்டதாக இருக்கிற பேர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி பேர். Introduction. The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. நிறைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான பிரின்சிபல்ஸ் எல்லாம் அந்த கொள்கைகள் எல்லாம் அதுல எழுதப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். முதல்ல USA அமெரிக்கா தான் முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லப்படுது. The need for a constitution. A constitution puts down certain principles that form the basis of any kind of a state that we as citizens. ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தேவையானது இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள் நமக்கு மிகவும் முக்கியமாக தேவை. இப்போ ரோட்ல நடக்கிறதுக்கு ரோட் சேஃப்டி ரூல்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கும் கவர்மெண்ட் எப்படி நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் சொல்றதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன். இந்த ரூல்ஸ் வந்து ரொம்பவும் அவசியம். The next one, making of Indian Constitution. எப்படி உருவாக்கப்பட்டது நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அரசியலமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சட்டத்திட்டங்கள் எழுதப்பட்ட ஒரு அமைப்பு, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அடுத்தது இது வந்து மிக நீளமானது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து மற்ற நாடுகள்ல இருந்து காப்பி பண்ணி எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு. எப்படி இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, the assembly consists of 389 members representing provinces, states, the chief commissioners, provinces and policies. தான ஒவ்வொரு பகுதியிலையும் 389 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதினாங்க. முதல் மீட்டிங் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கான முதல் மீட்டிங் வந்து 1946ல முதல்ல ஆரம்பிச்சது. அதுலதான் நிறைய இந்த கான்ஸ்டிடியூஷன் முதல்ல எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுது. டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவால முதல்ல அவர் தான் பிரசிடென்டா இருக்கும்போது இந்த கான்ஸ்டிடியூஷன் முதல்ல எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து பிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நெகிழும் தன்மையோடது, நெகிழா தன்மையோடது. ஏற்கனவே எழுதியிருந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களையும் மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இங்க வந்து நமக்கு எழுதப்பட்டிருக்குது. அதுதான் இங்க அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு. 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் பிரசன்டட். அது அரசியலமைப்பு எழுதின பிறகு அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையும் இந்த அரசியலமைப்புல இருக்குது. The constitution was prepared by the drafting committee under chairmanship டாக்டர் அம்பேத்கரால முதல்ல இந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு வந்து அரசியலமைப்பு சாசனமே முதல்ல எழுதப்பட்டது அம்பேத்கரால. ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அது நம்ம அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லியும் அவர் அழைக்கிறாங்க, டாக்டர் அம்பேத்கரை அழைக்கிறாங்க. After the draft had been discussed by the people, the press, provincial assemblies and others, constitution was finally adopted on November. அதுக்கு பிறகும் நிறைய சட்டத்திட்டங்கள் வந்து இங்க வந்து எழுதப்படுது. முதல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து நவம்பர் 26, 1949ல தான் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு முதல்ல அக்செப்ட் பண்ணப்பட்டது. அரசியலமைப்புன்னு ஒரு அமைப்பு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் முதல்ல கிடைத்தது நவம்பர் 26ல. அதுக்கு பிறகு இந்த சாசனம் வந்து ஜனவரி 26, 1950ல அவ்வளவு அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள் எல்லாம் எழுதப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஜனவரி 26, 1950 அப்படின்னு பாக்குறோம். இதுல பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி 22 ஆர்டிகல்ஸ், நிறைய பிரியாம்பிள் அப்படிங்கும்போது முகவுரை, அரசியலமைப்புல முதல்ல எழுதப்பட்ட முகவுரைகள், அப்புறம் 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ், நிறைய 395 சட்டத்திட்டங்கள் எழுதப்படுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதப்படுது. அப்புறம் 8 ஷெட்யூல்ஸ்னா நிறைய அட்டவணைகளும் இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்படுது. இது எல்லாம் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய அமைப்பு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது வந்து முதல்ல பிரேம் பிகாரி
ரைஷ்தா அப்படிங்கிறவரால முதல்ல இவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கால முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படுது. The next one, salient features of Indian Constitution. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய சிறப்பு தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலக அளவிலேயே மிக நீளமான கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ் எல்லா நாட்டுல உள்ள நல்ல கொள்கைகள் எல்லா பிரின்சிபல்ஸையும் சேர்த்து நம்ம நாட்டுல நீளமா எழுதியிருக்கிறாங்க. அதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து மிக நீளமானது. அடுத்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஓரளா சும்மா சொல்லிட்டு போற சட்டத்திட்டங்கள் அல்ல, ரிட்டன் எழுதப்பட்ட ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன். The next one, it has borrowed most of its provisions from the constitution of various countries. ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் பாரோ பண்ணி ஒவ்வொரு ரூல்ஸையும் நம்ம பாரோ பண்ணி அவ்வளோத்தையும் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எழுதி வச்சிருக்கிறோம். இட்ஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். ரிஜிட் அப்படிங்கும்போது அது வந்து எழுதப்பட்டதா இருக்கும். சில ரூல்ஸ் வந்து அப்படியே இருக்கும், மாற்றாமே இருக்கும். சில ரூல்ஸ் வந்து நிறைய தடவை சொல்லுவாங்க அமெண்ட்மெண்ட் திருத்தி எழுதியிருப்பாங்க, அதுதான் வந்து ஃபிளெக்சிபிள். இட்ஸ் எஸ்டாப்ளிஷ் a federal system of government. நம்முடைய கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் சிஸ்டம்னா அது வந்து கூட்டாட்சி அமைப்பு முறை. நம்மளுடைய அமைப்பு முந்தி காலத்துல மொனார்கி இருந்தது, மன்னர் ஆட்சி இருந்தது. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டாட்சி முறை, அதான் ஃபெடரல் சிஸ்டம் தான் நம்ம கவர்மெண்ட். அதுவும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டு இருக்குது. இட் மேக்ஸ் இந்தியா அஸ் அ செக்குலர் ஸ்டேட். சமய சார்பற்ற நாடு, அதுதான் செக்குலர் ஸ்டேட். எந்த சமயத்தை யாருனாலும் பின்பற்றலாம், அந்த மதத்தை குறித்து பிரச்சாரம் செய்யலாம், பிரார்த்தனைகள் நடத்தலாம். இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்குது. இதுவும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டு இருக்கு. இதுதான் நம்ம நாட்டினுடைய மிக சிறந்த தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அது மட்டும் இல்லாம சுதந்திரமான இயங்கக்கூடிய ஒரு நீதித்துறையும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டு இருக்குது. இட் இன்ட்ரோடியூஸ் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் த ரைட் டு வோட் ஆல் சிட்டிசன்ஸ் above 18 years of age without any discrimination. அது நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கான ரைட் 18 years கம்ப்ளீட் ஆனாலே ஓட்டிங் ரைட் வந்து நம்ம குடிமக்களுக்கு உண்டு, இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு உண்டு. இந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இதுல எழுதப்பட்டு இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் என்னது, என்ன முகவரிகள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்மளுடைய பேசிக் பிரின்சிபல் எல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்குது. இதான் கீ டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் நம்ம நாட்டினுடைய திறவுகோல் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்டட் பை ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய கொள்கை, சிறந்த கொள்கை தான் முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்படுது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976, 1950 தான் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் எழுதுறாங்க. அப்புறம் 76லயே முதல் முறையா அது வந்து திருத்தங்கள், சில சட்டத்திட்டங்கள் திருத்தங்கள் செய்யறாங்க. அதான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. விச் ஆடட் 3 நியூ வேர்ட்ஸ். சில திருத்தங்கள் அதில் கொண்டு வரப்படுது. அதில் சோசியலிஸ்ட், செக்யூர் அண்ட் இன்டெகிரிட்டி. அது என்னெல்லாம் அப்படிங்கும்போது சமதர்ம கொள்கை, சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர். செக்யூலர் கவர்மெண்ட், சமய சார்பற்ற ஒற்றுமையான ஒரு இன்டெகிரிட்டி அப்படிங்கிற கொள்கைகள் எல்லாம் வைத்து இது திருத்தப்படுது. The preamble begins with the phrase we the people of India. நமது இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு கூட நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் வந்து பிகின் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி were the important slogans during the French Revolution in 1789. பிரெஞ்சு ரெவல்யூஷன் பிரான்ஸ்ல நடந்தது, 1789 நடந்தது. அதுல உள்ள கொள்கைகளும் நம்மளுடைய பிரியாம்பிள்ல எழுதப்பட்டிருக்கு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படி ஒரு கொள்கைகளும் நம்ம நாட்டில் எழுதப்பட்டு இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக், citizenship. The word citizen is derived from the Latin term civics. It means resident of a coffee state. Citizen அப்படிங்கிற வேர்டு குடியுரிமை. நம்ம நாட்டுல குடியிருக்கிற எல்லாருக்கும் இந்திய குடியுரிமை உரிமை நமக்கு கொடுக்கப்படுது. இந்த சிட்டிசன் வேர்டு வந்து லாட்டின் வேர்ட்ல இருந்து பிரிந்து வந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. India provides for a single and uniform citizenship for the whole of India. இந்தியா முழுவதும் நம்ம சென்று வர்றதுக்கான உரிமைகள் நமக்கு கொடுக்கப்படுது. Citizenship Act provides for accusation and loss of citizens after the commencement of the
கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்தியாவுடைய குடியுரிமை சட்டத்தின்படி 1955 அந்த சட்டம் ஏற்றப்படுது. இந்தியாவில் நம்ம எல்லா அக்செப்ட் பண்ண அந்த உரிமையை நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடிய அளவுக்கு இது வந்து இருக்குது. அடுத்த அக்யூசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த சிட்டிசன்ஷிப் பெற முடியும் அப்படிங்கிறது இதுல நம்ம படிக்க போறோம். அக்கார்டிங் டு த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இந்த குடியுரிமை சட்டத்தின்படி ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குது. நம்ம இந்த சிட்டிசன்ஷிப்பை எப்படி பெறலாம், நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இந்திய குடியுரிமை நமக்கு எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, பை பர்த் ஆல் பர்சன் பார்ன் இன் இந்தியா, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை உரிமை கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், பை டெசன்ட், a person born outside India shall be a citizen of India by descent if his father is a citizen of India. அது இந்தியாவில் பிறக்காம வேற இடத்துல வேற நாடுகளில் பிறந்து அவங்க அப்பா அம்மா யாரும் இந்தியாவில் இருந்திருந்தா அப்போ வந்து நமக்கு இந்திய சிட்டிசன் உரிமை நமக்கு கொடுக்கப்படும். அடுத்து பை ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம இந்தியாவிலே இங்க குழந்தைகள் பிறந்து இந்தியாவிலே நம்ம பதிவு பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற உரிமையை நமக்கு கொடுக்கப்படுது. The next one, by naturalization, ஃபாரின்ல இருந்து இந்தியன் சிட்டிசன் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணி கேட்கறவங்களுக்கும் இந்த உரிமை வந்து கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, Government of India shall specify the persons of territory who shall be citizen of India. வேற இடங்கள்ல இருக்கவங்களும் இந்தியனுடைய சிட்டிசன் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கும் அது கொடுக்கப்படுது. The next one, laws of citizenship. சிட்டிசன்ஷிப் இழக்கிறதுனா என்ன, குடியுரிமை பெறுறது, சிட்டிசன்ஷிப் எப்படி பெறுறது அப்படிங்கறத படிச்சோம். அடுத்து சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி இழக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டெப்ரிவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெனன்சியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் கேன் பி வாலண்டரிலி ரெனியூஸ்ட் பை அ சிட்டிசன். எனக்கு இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாலண்டராகவே ரினவுன்ஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு வந்து நம்ம அந்த வேண்டாம்னு சொல்லி நம்ம அதை துறக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேண்டாம் துறக்கும் போது அது சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு இழக்கப்படும். Then it can be terminated if a person accused the citizenship of some other country. வேற கண்ட்ரியில வருஷ கணக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது தானாகவே அந்த சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதான் டெர்மினேட்டர், அது வந்து தானாவே அந்த சிட்டிசன்ஷிப் முடிஞ்சு போயிடும். அமெரிக்காவே ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இருந்துட்டு இந்தியாவுக்கு வரவே இல்லை அப்படின்னா அது வந்து டெர்மினேட் ஆயிரும், அந்த சிட்டிசன்ஷிப் வந்து முடிவுக்கு வந்துடும். The next one, deprivation, அது இழக்கப்படுது. இந்த சிட்டிசன்ஷிப் எப்படி இழக்கப்படுது அப்படி, if it is not satisfied that the citizen was acquired by fraud, false representation or concealment of material facts, indulgence in trade, ஏதாவது ஊழல் பண்ணி இருந்தா, தப்பு செய்திருந்தா, இந்தியன் சிட்டிசனுக்கு சரியானபடி அவன் தகுதியா இல்லை அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது இம்ப்ரிசன், ஜெயில இருந்தா 2 வருஷம் ஜெயில இருந்திருந்தாலும் அவனுடைய குடியுரிமை அவனுடைய சிட்டிசன்ஷிப் வந்து அவனுக்கு இழக்கப்படும். இது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ல உள்ள ஒரு பாயிண்ட்ஸ். தி நெக்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ஏற்கனவே 6th இருந்து நீங்க படிச்சுட்டே தான் வரீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியும், நம்மளுடைய மனித உரிமைகள், பேச்சுரிமை, சொத்துரிமை அப்படி படிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுவும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். Constitution is rightly described as the Magna Carta of India. நம்மளுடைய உரிமைகள் வந்து ஒரு மகா சாசனம், மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ஆர்டிகல் 32 அதுல உள்ள சட்டத்திட்டங்கள் நம்பர் வந்து 32ல வந்து a writ is an order or command issued by a court in writing under its seal. இந்த உரிமைகள் நமக்கு மறுக்கப்படும் போது, ரிட் அப்படிங்கும் போது நம்மளுடைய ரைட்ஸ் வந்து நமக்கு மறுக்கப்படும் போது நம்ம வந்து கோர்ட்டை அணுகி அதற்கான உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு வந்து அனுமதி உண்டு. அதுல ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம இப்ப படிக்க போறோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் இதுல கிடையாது. நம்மளுடைய both the Supreme Court and the High Courts are approved to 5 kinds of writs. The Supreme Court is called the guardian of Constitution.
அரசியலமைப்பினுடைய பாதுகாவலனே சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்ம வந்து நீதிமன்ற கோர்ட்டை அணுகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஹெபியஸ் கார்பஸ் சேஃப்கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். தேவையில்லாம நம்மளை யாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கோர்ட்ல சப்மிட் பண்ணி நம்மளுடைய உரிமையை நம்ம நினைச்சலாம் அதுல பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த மேண்டம்ஸ், இட் ப்ரொடெக்ட்ஸ் தி பெட்டிஷனர் ஹூ ரெக்யூஸ் லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். நம்மளுடைய வேலை ஏதாவது ஒரு காரணத்தினால தேவையில்லாம அது இழக்கப்படுமானால் மேண்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒரு ரூலை நம்ம அப்ளை பண்ணி கோர்ட்ல நம்ம சமர்ப்பித்தோம்னா அதுக்கான ரெமெடியும் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து ப்ராஹிபிஷன், இட் ப்ராஹிப்ஸ் a subordinate court from acting beyond its jurisdiction. நம்ம ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இந்த கோர்ட்டுகள்ல நமக்கு சரியானபடி தீர்ப்புகள் கிடைக்கப்படல அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான உரிமைகளும் நமக்கு கொடுக்கப்படுது. The next one, certiorari. It quashes an order issued by a subordinate court by overstepping its jurisdiction. நம்முடைய ரெக்கார்ட்ஸ் ஏதாவது நமக்கு மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததா அதுவும் கோர்ட் மூலமா நம்ம என்ன செய்யலாம், தீர்த்து கொள்ள உரிமை நமக்கு கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், quo warranto. It prevents usurpation of public office through illegal manner. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இல்லீகல் முறையா ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கும் நம்ம கோர்ட்டை அணுகி நம்மளுடைய ஒரு ரைட்ஸை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்படுது. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சஸ்பென்ஷன் மீன்ஸ் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்து ஸ்டாப் பண்ணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்கு. The president makes a proclamation of emergency under Article 352. The freedoms guaranteed under Article 19 are automatically suspended. ஆக பிரசிடென்ட் உடைய ரூல், எமர்ஜென்சி ரூல் டிக்ளேர் பண்ணி இருக்கும்போது இந்த ரைட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து உரிமைக்காக போராடக்கூடிய நேரம் அது இல்லை. அப்போ வந்து உரிமைக்காக போராட முடியாது, அது வந்து ஸ்டாப் பண்ணப்படும், நம்முடைய ரைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பிரசிடென்ட் ரூல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண காலகட்டங்கள், நெருக்கடி காலங்கள்ல மட்டுமே இந்த மாதிரி நம்முடைய உரிமைகள் வந்து ஸ்டாப் பண்ணப்படும். The president can suspend other fundamental rights through specific orders. These orders must be approved by the parliament. வேற வழியா இந்த ரைட்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். The next one, differences between fundamental rights and directive principles of state policy. Fundamental ரைட்ஸுக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு நம்ம படிக்க போறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த யூஎஸ்ஏ பார்த்துதான் முழுசும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் உடைய சட்டங்கள் எழுதப்பட்டு இருக்குது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்கள பார்த்து தான் எழுதப்பட்டிருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்முடைய ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அயர்லாண்டை பார்த்து அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த பிரின்சிபல்ஸ் வந்து ஸ்டேட் பாலிசி எழுதப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், கவர்மெண்ட் கேனாட் டேக் அவே அபிட்ஸ் த ரைட்ஸ். கவர்மெண்ட் வந்து அது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்துக்கிட முடியாது. தேர் ஆர் வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட். அது கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதுல வந்து சிறப்பாக செயல்படுது. தீஸ் ஆர் இன்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா. இது வந்து கோர்ட்டுக்கு நம்ம ரைட்ஸ் சரியில்லைன்னா அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டை அணுக முடியும். நீங்க வந்து ஸ்டேட் பாலிசி அப்படிங்கும்போது கவர்மெண்டோடைய ஆர்டர் அப்படிங்கும்போது அது வந்து நம்ம கோர்ட்டை அணுக முடியாது. தீஸ் ஹேவ் லீகல் சாங்ஷன்ஸ். அது வந்து சரியான சட்ட முறையாக இருக்குது. இது மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வந்து அரசியல் காரணமாக உள்ளது. தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. நம்மளுடைய சுதந்திரத்தை இந்த ரைட்ஸ்ல உரிமைகள்ல நம்ம வந்து கொண்டு வரலாம். இட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் பிரின்சிபல்ஸ் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. அது பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் இது வந்து இந்த கொள்கைகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்முடைய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதுல படிக்க போறோம். ரைட் டு ஈக்குவலிட்டி, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், right to freedom, right against exploitation, right to religion, cultural and educational rights, right to constitutional remedies. இது நம்மளுடைய உரிமைகளாக இதெல்லாம் கொடுக்கப்படுது. என்னென்ன உரிமைகள்? ரைட் டு ஈக்குவலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மதம், இனம் எல்லாத்துலயுமே இந்தியன் அப்படிங்கிற ஒற்றுமை நமக்கு இருக்கணும். அதுதான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆர் பர்த், யாரா இருந்தாலும் இந்தியாவில்
காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாரும் சேம் அப்படிங்கிற ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற உரிமை வந்து இந்தியனுக்கு கொடுக்கப்படுது. அதுதான் நமக்கு வந்து ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குது. The titles, abolition of titles except military and academic, இந்த ரெண்டு தவிர, ராணுவத்தையும் கல்வித்துறையும் தவிர, பட்டங்கள் இதெல்லாம் தவிர மற்ற எல்லாத்துலயுமே நமக்கு ரைட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கப்படுது. செகண்ட் ஒன், ரைட் டு ஃப்ரீடம். நம்ம வந்து நமக்கு பேச்சுரிமை, ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட்ஸ், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன், எந்த வேலையும் செய்யலாம், எல்லாமே நமக்கு வந்து உரிமைகள் நம்ம நாட்டில் கொடுக்கப்படுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், என்னன்னாலும் படிக்கலாம், அந்த மாதிரி எல்லா உரிமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தி நெக்ஸ்ட் ஒன், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமை. குழந்தை தொழிலாளர்கள், குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த குழந்தை தொழிலாளர்களை வந்து உரிமைக்காக நம்ம போராடும் போது அது வந்து மறுக்கப்படுது. ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை இருந்ததுனாலும் அது நம்ம வந்து கோர்ட்டுக்கு செல்லலாம், நம்மளுடைய உரிமையை எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் எக்ஸெட்ரா, இதுக்கும் ப்ராஹிபிஷன் மீன்ஸ் தடை விதிக்கப்பட்டிருக்கு, நம்ம வந்து உரிமைக்காக போராடலாம். தி நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ரிலிஜன். ரிலிஜன் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம் முதலே செக்யூலர் கவர்மெண்ட்னு, சமய சார்பற்ற நாடு, எந்த சமயத்தையும் யாருனாலும் பின்பற்றலாம், இந்துவோ கிறிஸ்டினோ புத்திஸோ ஜெயினிஷோ எந்த மதத்தையும் யாரும் பின்பற்றலாம், அப்படிப்பட்ட உரிமை நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் உண்டு. இதுதான் நம்ம நாட்டினுடைய மிக சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல நம்ம படிக்கிறோம். The next one, cultural educational rights, protection of language, script and culture minorities. நம்ம என்ன லாங்குவேஜ் என்னனாலும் நம்ம படிக்கிறதுக்கான உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ரைட் டு மைனாரிட்டிஸ், சிறுபான்மை அமைப்புகளுக்கும் நிறைய நிறுவனங்கள் வைத்து அமைப்பு செய்யறதுக்கான உரிமைகளும் நம்ம கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இதற்காக இந்து நிறுவனங்கள், கிறிஸ்டின் நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களும் கல்வியையும் சமுதாய சேவையும் செய்து கொண்டு வருகிறது. இந்த எஜுகேஷனல் ரைட்ஸ், இந்த கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் மூலமாக நம்ம வந்து இது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து நம்ம உரிமைக்காக போராடலாம். The next one, right to constitutional remedies. It allows individual to seek redressal for the violation. நம்ம ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா, நம்ம அஃபெக்ட் ஆனோம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் ஏதாவது அஃபெக்ட் ஆனாலும் நம்மளுடைய உரிமைக்காக, தனி மனித உரிமைக்காக நம்ம போராடலாம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி. Art 31 படி was deleted from the list of fundamental rights by the 44th Amendment Act 1978. It made a legal right under Article 300A of the Constitution. முதல்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் திருத்தி அமைக்கப்படுது, சொத்து உரிமை வந்து மறுக்கப்படுது, அதுக்கப்புறம் அது வந்து திருத்தி அமைக்கப்படுது. The next one, directive principles of state policy. கவர்மெண்டோடைய வழிகாட்டு முறை, நெறிமுறைகள் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட் பாலிசியும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரம் ஆர்டிகல் 3251 படி கவர்மெண்டோடைய வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருக்குது. 3 broad categories. அது ஒன்று சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல். சமதர்ம முறையில, காந்திய முறையில, லிபரலா நம்மளுடைய அரசியல் அமைப்பு, அரசு வழிகாட்டு முறைகள்ல அது வந்து எழுதப்பட்டிருக்குது. டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் தீஸ் பிரின்சிபல் நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நவீன முறையில அம்பேத்கரால இந்த சட்ட திட்டங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 86 amendments change the subject matter of Article 45. Elementary education a fundamental right under Article 21A. அது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இதுல எலிமெண்டரி எஜுகேஷன் கட்டாயம் வந்து தொடக்க கல்வி வந்து கட்டாயமா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உரிமையையும் நம்ம சட்ட திருத்தத்துல இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சில நேரம் படிச்சது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். உரிமைகள் எப்படி நம்ம நாட்டுக்கு இருக்குதோ, நம்ம நாட்டு உரிமைக்காக நம்ம எப்படி போராடுறோமோ அதே மாதிரி நாட்டுக்காக நம்ம நிறைய கடமைகளையும் செய்ய வேண்டி இருக்குது. நம்மளுடைய கடமைகள் எல்லாமே USSR ரஷ்யாவை பார்த்துதான் நம்மளுடைய கடமைகள் எல்லாம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டிருக்குது. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி டு மேக் recommendations of fundamental duties. இந்த சர்தார் கமிஷன் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி நமக்கு எழுதி இருக்குது. நம்ம ரஷ்யாவை பார்த்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன், ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிற வரிசையை பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேஷனல் ஃபிளாகுக்கும் நேஷனல் ஆந்தமுக்கும் கிவ் ரெஸ்பெக்ட். நம்ம வந்து கட்டாயம் மரியாதை கொடுக்கணும். நேஷனல் ஃபிளாகுக்கும் நேஷனல் ஆந்தம் பாடும்போது கட்டாயம் எழுதி நிற்கணும், பாடவும் செய்யணும். அதுதான் நம்மளுடைய டியூட்டியில ஒண்ணு அப்படி கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ideals which inspire the national struggle for freedom. அது பெரியவங்களை வந்து நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃப்ரீடம்ல கலந்து கொண்ட பெரியவங்களுக்கு நம்ம வந்து மரியாதையும் கொடுக்கணும். To uphold and protect the sovereignty, unity, integrity, இறையாண்மை, நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு, இதெல்லாம் நம்ம மதித்து நடக்கணும். To defend national service, to call upon to do so. நம்ம நாட்டுக்கு நம்ம வந்து நேஷனல் தேசிய சேவை வந்து நம்ம வந்து கட்டாயம் செய்யணும். To promote harmony, the spirit of common brotherhood, religious, regional or sectional diversities. ஆக நம்ம வந்து நம்மளுடைய எல்லாரும் சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம வந்து எல்லாரும் சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஆல் ஆர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு கட்டாயமா வேணும். அது நம்மளுடைய கடமை. To value and preserve the rich heritage of our composite culture. நம்மளுடைய இந்திய கல்ச்சரை வந்து மிக சிறப்பான ஒரு சிறப்பு தன்மை மிக்கது. அதை நம்ம வந்து உணர்ந்து நம்ம வந்து வேல்யூ, நம்ம ஒரு சிறப்பாக அதை மதிக்கணும். To protect and improve the natural environment. நம்மளுடைய இயற்கை சுற்றுச்சூழலை நம்ம கட்டாயமா பாதுகாக்கணும். காடுகளை பாதுகாக்கணும். லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப், இது எல்லாம் அந்த லிவிங் கிரியேச்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாத்தாதான் நம்ம வந்து பாதுகாப்பா எந்த வைரஸும் அணுகாம நம்ம வந்து பாதுகாப்பா இருக்க முடியும். அதனால நம்ம இயற்கை சூழலை என்விரான்மெண்ட்ல கட்டாயமா நம்ம வந்து பாதுகாக்கணும். டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்க்வயரி அண்ட் ரிஃபார்ம். நம்ம சயின்டிபிக் விஞ்ஞானிகளுடைய கொள்கைகள், அதையும் நம்ம வந்து ஆதரிக்கணும். டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸ். எந்த பப்ளிக் பொது சொத்தை நம்ம வந்து தீங்கு செய்யக்கூடாது, அதை வந்து பாதுகாக்கணும், சேதம் விளையக்கூடாது. கவர்மெண்டுடைய பஸ்ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்டுடைய சொத்துக்களை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதை அழிக்கக்கூடாது. அழிச்சா நம்ம தான் டேக்ஸ் திருப்பி கட்டணும். அதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பேர்ஸ் ஆஃப் individual and collective activity, to higher levels of endeavor and achievement. ஒரு சிறப்பு தன்மை, நம்ம தனியாகவோ நம்மளுடைய சிறப்பு தன்மைகள் அதையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். ஹை லெவல்ல உள்ள எல்லா என்டேவர் சிறப்பு தன்மைகளை நம்ம கவர்மெண்டுடைய செயல்களை எல்லாத்தையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கடமைகள் நமக்கு இருக்கு. டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் to his child or bird between the age of 6 and 14 years. நமக்கு வந்து கடமைகள்ல ஒண்ணு, நம்ம வந்து கட்டாய கல்வி வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 6 வயசுல இருந்து 14 years வரைக்கும் எல்லாரும் கட்டாயமா வந்து படிக்கணும். அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய நமக்கு திட்டங்களை கொடுத்துருக்குது. மதிய உணவு திட்டம், அது மாதிரி கவர்மெண்ட் பஸ் பாஸ், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கவர்மெண்ட் நமக்கு அறிமுகப்படுத்தி குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கறத வந்து கட்டாயப்படுத்தி இருக்குது. இந்த கடமையை நம்ம வந்து உணர்ந்து செயல்படணும். The next one, central state relations, legislative relation. சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டுடைய அரசியலமைப்பு அப்படின்னு பார்க்கனாலே மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலே மூன்றுக்கும் ரொம்ப ஒற்றுமையானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபைனான்சியல் ரிலேஷன்ஸ். இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே ஒண்ணுதான். ஆக ஒரு அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, இந்த மூன்றும் கொண்ட அமைப்பு தான் அரசாங்கம் அப்படின்னு பார்க்கிறோம். சட்டத்துறை அப்படின்னு பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ், அது வந்து சட்டங்களை ஏற்றக்கூடியது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ், அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்றது, செயல்படுத்துறது. ஃபைனான்சியல் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்றத்தின் மூலமாக இந்த துறை சரியான ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கலாம். இந்த ஃபைனான்சியல் நிறுவனங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது ஜுடிஷியல் முறையும் இந்த ரெண்டு அரசாங்கத்திலேயே நமக்கு இருக்கு. முதல்ல நம்ம படிக்கும்போது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, the 7th schedule of the constitution embodies 3 lists, union list, state list and concurrent list அப்படின்னு சொல்லி 3 லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்குது. யூனியன் லிஸ்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் லிஸ்ட்
அடுத்து கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா பொது பட்டியல். இந்த 3 பட்டியலும் இணைந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸ்க்ளூசிவ், லெஜிஸ்லேட்டர்ஸ், இது எல்லா பார்லிமெண்ட்டும் நம்ம சட்டமன்றங்களும் சேர்ந்து இந்த பணியை வந்து நமக்கு செய்து வருது. எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா பாராளுமன்றம் வந்து சட்டம் இயற்றும், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சட்டமன்றம் வந்து சட்டம் இயற்றுறதை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். சட்ட திருத்தங்கள் ஒரு சில கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த யூனியன் லிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சட்ட திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட் வந்து இங்க கொண்டு வந்திருக்கு. அதை பத்தி சொல்லியிருக்குது. ஃபாரஸ்ட் வேஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், இதை பற்றிய சட்ட திருத்தங்கள் எல்லாமே நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படின்னு யூனியனுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் சேம் ஒண்ணுதான். இங்கேயும் அதே மாதிரி பார்லிமெண்டால இயற்றப்பட்ட சட்டங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தும். இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சட்டங்களை வந்து நமக்கு வந்து செயல்படுத்தும். நெக்ஸ்ட் ஒன் ஃபைனான்சியல் ரிலேஷன்ஸ். ஆர்டிகல் 268, 293 அதன்படி ஃபைனான்சியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் த ஸ்டேட் and certain taxes are imposed or collected by the center and divided between center and state based on recommendation of the finance commission appointed by the president. பிரசிடென்டால சில டாக்ஸஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு முறைகளும் நம்ம கவர்மெண்ட்ல இருக்குது. பிரைம் மினிஸ்டர், லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அப்பாயிண்டட் சர்க்காரியா கமிஷன் in 1983. ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கொண்டு வரதுக்காக சர்க்காரியா கமிஷன் ஒரு அமைப்பை இந்திரா காந்தி வந்து ஏற்படுத்தினாங்க அப்படிங்கறது அதுல கொடுத்துருக்கு. The next one, in 1969 Tamil Nadu government appointed 3-member committee Rajamannar to examine the entire questions central and state relations. ஒரு கமிட்டி 1969 நடத்தப்பட்டது அப்படிங்கறத சொல்லி. Then official language, என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் இங்க இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 17 of the constitution deals with the official language in articles 343 இருந்து 359 வரைக்கும் இந்த லாங்குவேஜை பத்தி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்துல எழுதப்பட்டிருக்கு. At present இப்போ வந்து 22 languages are recognized. 22 லாங்குவேஜ் மட்டுமே இப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. In 2004 the government of India decided to create a new category of languages. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி செம்மொழிய மிக சிறப்பாக சொல்லியிருக்கு. Then emergency provisions. Next topic, emergency provisions. National emergency article 352. நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு பார்க்கும்போது நெருக்கடி நிலை பிரகடனம் பிரசிடென்டால அறிமுகப்படுத்தப்படுறது. நேஷனல்ல தேசிய அளவில் சென்ட்ரல்ல பிரசிடென்டால ஆர்டிகல் 352 டிக்ளேர் எமர்ஜென்சி he satisfied the India security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there are imminent danger or threat. ஏதாவது வார் வருது அப்படின்னு சொன்னாலும் இல்ல ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்தாலும் ஏதோ ஃப்ளட் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது வந்து இந்த ஆர்டிகல் 352 படி வந்து நடக்குது. இந்த மாதிரி ஒரு போர் நெருக்கடி காலங்கள்ல இந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்படும். அப்ப எல்லாரும் என்ன வீட்டிலே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்கப்படும். இதுதான் நேஷனல் எமர்ஜென்சி. வேற நாட்டினர் நம்ம நாட்டை தாக்கும் போது அக்ரேஷன், இஃப் இட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. இந்த மாதிரி எமர்ஜென்சி வரும்போது வெளிநாட்டுனால நம்ம பாதிக்கப்படும் போதும் இந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்படும். அதே மாதிரி இன்டர்னல் ரெபெலியன், இப்ப இந்த வைரஸ் வந்திருக்குல்ல, எல்லாருக்கும் ஊரடங்கு உத்தரவு, இதுவும் ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி இன்டர்னல் எமர்ஜென்சியும் ஏற்படுத்தும் போது இதுதான் எமர்ஜென்சி டிக்ளேர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து 1962ல 1971 1975 இந்த 3 காலகட்டங்கள்லயும் இந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு நேஷனல் முறையில. அடுத்தது ஸ்டேட் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் வந்து கவர்னர் ரிப்போர்ட் சிச்சுவேஷன், நம்மளுடைய தமிழ் state emergency. Under Article 356, the President can declare an emergency in a state
If the governor reports that a situation has arisen under which the government of a state cannot be carried on accordance with the provisions of the constitution. கவர்னர் வந்து நம்மளுடைய நாட்டுடைய சிச்சுவேஷன், தமிழ்நாடு கவர்மெண்டோட சிச்சுவேஷனை பத்தி பிரசிடென்ட்டுக்கு சொல்லும் போது பிரசிடென்ட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க ஏற்படுத்தப்படுது. கவர்னரும் இந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷனர் சர்டிஃபைட் தட் ஆர் டிஃபிகல்ட்ஸ் இன் ஹோல்டிங் அசம்பிளி எலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்லயும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் ஸ்டேட் எமர்ஜென்சி ஏற்படுத்தப்படலாம். மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி கேன் பி 3 years. எமர்ஜென்சி வந்து 3 வருஷம் வரைக்கும் என்ன செய்யலாம், இந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. The next one, financial emergency. Article 360 படி the president to declare financial emergency if he is satisfied the financial stability or credit of India of any of its parts is in danger. In this type of emergency, salaries and allowances of any class of persons serving state or union. இந்த மாதிரி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்படும். இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரி சூழ்நிலை. ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்படுற காலகட்டத்துல கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், கோர்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருடைய ஒர்க்கர்ஸுடைய சேலரியை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவரும் பிரசிடென்ட் கொடுக்கப்படுது. அதான் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்படுற காலகட்டங்கள்ல சம்பள குறைப்பு ஏற்படுத்தப்படுது, பிரசிடென்டால ஏற்படுத்தப்படுது. The next one, amendment of the constitution. என்னென்ன திருத்தங்கள்லாம் இங்க கொண்டு வரப்படுது அப்படிங்கறத படிக்க போறோம். ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். இந்த திருத்தங்களும் எப்படி கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ல தான் சட்டங்கள் ஏற்றப்படுது மாதிரியே தான் திருத்தங்களும் கொண்டு வரப்படுது. ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். அது மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ், not then 2/3 of the members of the house present and voting. இந்த மாதிரி திருத்தங்கள் கொண்டு வர போதும், சட்டங்கள் திருத்தங்கள் செய்யப்படும் போதும் மெஜாரிட்டி வந்து அதை ஓகே பண்ணும்போது அந்த அமெண்ட்மெண்ட் வந்து திருத்தத்துக்கு கொண்டு வரப்படுது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கேன் பி brought about only the parliament. பார்லிமெண்ட் மூலமாக தான் கொண்டு வரப்படும் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்படுது. தென் டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட். என்னென்ன அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் வரப்படும்? 3 waysல 3 வகையில கொடுத்துருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், சாதாரண ஒரு மெஜாரிட்டி இருந்தாலே போதும். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டுடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் அதை தேவைப்படுவாங்க. 3/4 அளவுக்கு மேல அந்த திருத்தங்களுக்கான ஓட்டிங் வந்து இருக்கணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ராட்டிபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சட்டத்துறையில ஹாஃபுக்கு மேல மக்களுடைய ஓட்டிங் ரைட் இருந்தா மட்டுமே அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து திருத்தங்கள் கொண்டு வரப்படும். The next one, constitutional reform commission. இதற்காக ஒரு கமிஷன் ஏற்படுத்தப்பட்டு வெங்கடாச்சலையா தலைமையில 2000ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு நிறைய திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி பூஞ்சி என்பவராலையும் இந்த மாதிரி திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. இதோட லெசன்ஸ் ஓவர் ஆகும்.